வா இந்த செட்டப் பண்ணலேருந்து நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்களே. ரொம்ப பிளட்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பார்த்து எனக்கு. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு எதை பற்றியான விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கோமா. ஸோ இதை கூட நான் விளாக் பண்ணியிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைக் கரப்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால அந்த விளாகை போட முடியல. ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஹோல்டரோட வியூவை செக் பண்ண போகிறோம் கிங் ஆஃப். ஸோ நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக இன்னைக்கு நம்ம வாங்கியாச்சுங்க. இதோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும். அதை போக போக பார்த்தீங்கன்னா நான் சரி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிங் ஆஃப். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில் பண்ணி ஆளப்பட்டுக்கோங்க. ஓகே வாங்க கிங் ஆஃப், அப்படி வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே பறக்கலாம். ஓகே கிங் ஆஃப். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வியூவை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ விளாகிங் செட்டப் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நினச்சேங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிங் ஆஃப். ஸோ அதை செட்டப் பண்ணவே முடியலைங்க என்னால். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தடுமாறி கஷ்டப்பட்டு குட்டிக்கரம் போட்டு தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். ஸோ நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் வியூ எப்படி இருக்குன்னு தெரிலங்க. ஸோ விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு ஹைவே போட்டுட்ருக்காங்கப்பா. அங்கே போயிட்டு ஜாலியாக ஒரு ரைட் போயிட்டு வரலாங்க. வா இந்த செட்டப் பண்ணலேருந்து நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்களே. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ஹெல்மெட் அட்ராக்டிவாக இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருக்கேன் கிங் ஆஃப். வியூ நல்லா இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஸோ ஃப்யூச்சரில் போக போக நம்ம ஒரு கேமரா வாங்கிடுவோம். பட் கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஸோ அந்த கொஞ்சம் டைம் தாங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஒரு 10K அடிச்சிட்டோன்னா நம்ம ஜம்முன்னு போயிட்டு ஒரு கோப்ரோவை தூக்கிடலாம் கிங் ஆஃப். நானும் நிறைய நாளாக சொல்லிட்டுருக்கேன். பட் பரவாயில்லைங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வரீங்க. அண்ட் ரொம்ப 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 தேங்க்யூங்க. ஸோ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிங் ஆஃப். நான்லாம் ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 மாதம் ஆச்சுங்க 300 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-2 வீக்லேயே 300 பேர் வந்துடுறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸுங்க கிங் ஆஃப். இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு தெரில. ரொம்ப கிட்ட இருக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். சரி, கிட்ட இருக்கணும்னு நினைக்கல, கிட்ட இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மைக்கு கரப்ட் ஆகிடாதரா சாமி. கரப்ட் ஆக மாட்டேன்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ கரப்ட் ஆகிடுச்சான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுதுங்க. இன்றைக்கி கூட ஒரு விளாகுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா மைக்கு கரப்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சரி அது இருந்தால் என்ன, இப்போது நெக்ஸ்ட் விளாகுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் விளாகுக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த மொபைல் ஹோல்டர் வாங்க தாங்க நான் போயிருந்தேன். ஸோ அது விளாக் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு கரப்ட் ஆகிடுச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சுங்க. ஸோ நான் 2 நாளுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோடு ஆக்சிடெண்ட்டுங்க. ரொம்ப பிளட்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பார்த்து எனக்கு. அதுக்கப்புறம் கிங் ஆஃப் பார்க்காதரான்னே நினச்சிட்டு போயிட்டு இருந்தேங்க. ஏன்னா அவ்வளோ பிளட்டு இந்த ரோடு மேலே கடந்துச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சுங்க. பார்க்குற நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, அண்ட் அவங்க ஃபேமிலிலாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் கிங் ஆஃப். ஸோ அதனால் எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கப்பா. மோஸ்ட்லி நம்மெல்லாம் பெருசாக ஜாக்கெட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்க. ரைடர்ஸ் தான் ஜாக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லதுங்க. நானுமே எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக தாங்க போவேன். பெருசாலாம் ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன். கொஞ்சமாக தாங்க ஸ்பீடாக ஓட்டுவேன். அப்பப்போ தான். அதுவுமே நம்ம பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்களா. ஸோ நம்ம கேமராலாம் மாட்டிட்டு போயிட்டுருக்கோங்க. அங்கே ஒரு அக்கா பார்த்து சடார்னு கேமராவை பார்த்து அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தலையை அப்பப்போ திருப்ப முடியல. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விட்ருங்கப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம விலாகு. பசங்களோட ஃபியூல் வேறு காலி ஆகிடுச்சாமாங்க. வைசர் ஓப்பன் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. கண்ணுலேருந்து தண்ணியாக வருதுங்க. அடே கோச்சா போச்சா. பசங்க பார்த்தீங்கன்னா ஃபியூல் காலி ஆகிட்டு போயிட்டுருக்காங்கப்பா. ஐயோ யாருங்க இவர்? கிட்டக்கா வந்து போயிட்டுருக்காருங்க இந்த ஓலோ ஸ்கூட்டி. நானே கொஞ்சம் பயந்துட்டேன். கோச்சா பண்ணாட, நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு முட்டிருப்படா. எடிட்டிங்ல தூக்கிடுவேண்டா. போச்சா ஏதாச்சும் பண்றா. ஸோ நாங்கள் ஜாலியாக ரைட் வரலான்னு நினச்சோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வண்டியில் ஃபியூல் முடிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணுறது, அப்படியே ஜாலியாக நம்ம மாட்டுக்கு பேசிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். நான் கரெக்டாக முன்னாடி போகிறேங்க, அவன் வண்டியை அப்படியே சொல்லிட்டுறாங்க. கொஞ்சம் இருந்தால் இடிச்சிருப்பான் பையன். இவங்க பின்னாடி போனால் கொஞ்சம் ஆபத்து தாங்க. பாஸ்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க, நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிங் ஆஃப் இந்த ரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப்போட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ பெருசாக ஒர்த்தாக இருக்காது, ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க நின்ட்டாங்களோ. ஏங்க பார்க்குறதுக்கு குட்டி நாய் மாதிரியே இருந்துச்சுங்க இது. நானும் குட்டி நாய் நடு ரோட்டில் உட்காந்துருக்குன்னு நினச்சேன். பட்டு அது ஒரு இலைங்க. அவ்வளோதானா? டேய் என்னடா ஆச்சு? சரி வாங்க நிற்கிறேன். ஸோ கிங் ஆஃப் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டோ விளாகிங் செட்டப்போட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்காக மட்டும்தாங்க இந்த விளாகை நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலி கிங் ஆஃப் நம்ம வியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. ஸோ இப்போ தான் நானே பார்த்தேன். அண்டு போக்கு நான் பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கிறேங்க. ஸோ ரொம்ப கிட்டையாக இருக்குது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி திருத்தினா தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம முதலே இப்போ தாங்க அது மொபைல் ஹோல்டர் நான் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ அது கூட பிளாக் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி மைக் கரப்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணீங்கன்னா, சரி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளாகை அங்கேயே உட்காந்து டிலேட் பண்ணிட்டேங்க. ஸோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுச்சு, மைக்கு கரப்ட் ஆகிடுதுங்க அப்பப்போ. ஸோ சரி அதெல்லாம் விடுங்க. ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தாங்க இருக்கும். இன்னும் போக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக ஒரு கோபுரம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க. அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இறக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஒய்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த ஒய்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையாக இருக்குது. நானே இப்போ தாங்க எடுத்து பார்த்தேன். ஸோ ஒரு மாதிரியே கஷ்டமாக தான் இருந்துச்சு. போகட்டும், கொஞ்ச நாள்ல நம்மளும் ஒரு ஆக்ஷன் கேமரா தூக்கிட வேண்டியதாங்க. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. ஓகே, பைக்கிங் ஆஃப் பார்த்து சேஃபாக இருங்க. வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பைக்கிங் ஆஃப்.